போன வருஷம் கேட்ட ஒரு கொஸ்டின் பாருங்கள். வியாபாரி ஒருவர் 2 வகையான எண்ணெய்கள் முறைய 120 லிட்டர் 180 லிட்டர் என 2 களங்களில் வைத்துள்ளார். களங்கள்னு என்னது? டின்னு. சரியா? அடுத்தது, சம அளவு கொண்ட கலனில் அந்த 2 எண்ணெய்களை நிரப்பி விற்க விரும்பினார். கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம ஆப்ஷனுக்கு வந்துருங்க. ஆப்ஷன் ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது? 10 லிட்ரு ஒரு டின்னுனா, இப்போ பாருங்கள், இப்போ 120 லிட்டர்னா அது எத்தனை டின்னு எடுத்துருப்பாரு? 12 டின்னு. அடுத்தது 180 லிட்டர்னா 18 டின்னு. சரியா? இது ஓகே. அடுத்தது 30 லிட்டர் ஒரு கேன் எடுத்துக்கிறாரு. இந்த கேன் எடுத்து இது சம அளவாக பிரித்து ஊற்றுறாரு. அப்போ இது எத்தனை கேன் வந்திருக்கும்? இது 4 கேன் வந்திருக்கும். இதில் எத்தனை வந்திருக்கும்? 6 கேன் வந்திருக்கும். சரி, ஓகே. அடுத்தது இதில் 60 லிட்டர் எடுத்துக்கிட்டார். 60 லிட்டர் இங்கே எத்தனை கேன் வந்திருக்கும்? இது 2 கேன் ஒன்று, இன்னொன்று 3 கேன் ஒன்று. அடுத்தது 90 லிட்ரு. 90 லிட்டர் 120 லிட்டர் ஊற்ற முடியுமா? ஊற்ற முடியாது. ஏன்னா குறை வரும். 90 லிட்டர் ஊற்றினா மீதி 30 தான் வரும். அப்போ 1.25 கேன் வரும். அவர் சொன்னது கொஸ்டின் நல்லா படித்து பாருங்கள். சம அளவு கொண்ட கலனாக இருக்கணும். சரியா? எதுவும் குறையாக இருக்கக்கூடாது. அப்போ நம்மளுக்கு 90 இப்போ 90 வராது நம்மளுக்கு. அப்போ மீதி இருக்கிற 3ல் ஏதாவது ஒன்று தான் வரும். டக்குனு இப்போ ஆன்சர் போட்டுடலாம். கடைசியாக என்ன கேட்டிருக்காரு பாருங்கள்? கலன் கொள்ளும் அதிகபட்ச கொள்ளளவு என்னான்னு கேட்டிருக்கான். அப்போ 60 லிட்டர் தான் அதிகபட்ச கொள்ளளவு கொண்டது. அப்போ அதுதான் ஆன்சர். நம்மளுக்கு சீதா ஆன்சர்.